இருக்கிறது போதுன்னு திருப்தியா இருக்கிறீங்களா? அல்லது இன்னும் வீடு வேணும், இன்னும் கார் வேணும், இன்னும் நிலம் வேணும், இன்னும் இடம் வேணும், இன்னும் பொண்ணு வேணும், இன்னும் வெள்ளி வேணும் என்று சொல்லி உலகத்தினுடைய பொருட்களின் மீது, உலகத்தின் ஆசீர்வாதங்களின் மீது, உலகத்தின் காரியங்கள் மீது உங்களுடைய இருதயத்தை பதித்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். எனக்கு வாட்ஸ்அப்பிலே நண்பர் ஒருவர் ஒரு காரியத்தை அனுப்பியிருந்தார். அதில் ஒருவர் ஒரு காரியத்தை மற்றவரிடத்தில் பெருமையாய் சொல்லிக்கொண்டே இருந்தாராம். எனக்கு சென்னையில் 10 ஏக்கர் நிலத்தை நான் வாங்கி போட்டிருக்கிறேன், கோயம்புத்தூர்ல 5 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டிருக்கிறேன், மதுரையில் 15 ஏக்கர் நிலத்தை நான் வாங்கி போட்டிருக்கிறேன் சொல்லி தனக்கு அதிக நிலம் இருக்கிறது என்று சொல்லி அநேக ஊர்களிலே நான் அதிக நிலத்தை வாங்கி போட்டிருக்கிறேன் சொல்லி பெருமையாக பேசிக்கொண்டே இருந்தாராம். உடனே அதற்கு நிலம் பதில் சொன்னதாம், உன்னுடைய தாத்தாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், உன்னுடைய அப்பாவையும் நான் தான் வாங்கி போட்டிருக்கிறேன், உன்னையும் கொஞ்ச நாள்ல நான் தான் வாங்கி போடுவேன் என்று நிலம் அவரை முகத்தில் அறைந்தார் போல பதில் சொன்னதாக ஒரு வாசகத்தை எனக்கு ஒரு நண்பர் எழுதியிருந்தார். இது எவ்வளவு உண்மை தெரியுமா? பொருட்கள் மீது பொருட்கள், பணத்தின் மீது பணம், செல்வத்தின் மீது செல்வம், வீட்டின் மீது வீடு, வயலின் மீது வயல், இதை வாங்கி 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 என்ன செய்ய போறோம்? ஆறு நிறைய தண்ணி போனாலும் ஒரே ஒரு சொம்புல தான் நம்ம குடிக்க முடியும். 10 கார் வச்சிருந்தாலும் 10 கார்லையுமா ஒரே நேரத்தில் பயணம் செய்ய முடியும். அரண்மனையை போல வீடு இருந்தாலும் 6 அடியில் தான் இங்கேயும் படுக்க முடியும், செத்து போனதுக்கு அப்புறமா 6 அடியில் தான் படுக்க முடியும். 10,000 சேலை வச்சிருந்தாலும் ஒரே ஒரு சேலையைத்தான் உடுத்தி கொள்ள முடியும். ஆனால் அவ்வளவு அதை அறிந்தும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், திருப்தி அடையாத இருதயத்தை இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் உலக மக்களை போலயே கொண்டிருக்கிறார்கள். போதுன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க, திருப்தியே அடைய மாட்டேங்கிறாங்க. எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும். அதை புரிந்து கொண்ட இன்றைய ஊழியர்களும் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், வாழாக்காமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய், நீ ஹெலிகாப்டர் வாங்குவாய், நீ ஏரோப்ளைன் வாங்குவாய், இப்படித்தான் இன்னைக்கு ஊழியர்களும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஜனத்தினுடைய பொருளாசையை இன்னும் தூண்டி விடுகிற ஊழியர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போதும் என்கிற மனம் உங்களுக்கு இல்லாவிட்டால் அது பாதாளத்தினுடைய குணம். ஏனென்றால் பாதாளம் தான் திருப்தி ஆகாதா, பாதாளம் தான் போதுன்னே சொல்லதா. நீதிமொழிகளை ஞானி சொல்லுகிறான், நீங்க போதுன்னு சொல்லாம திருப்தியாக வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பெயர் பாதாளம். அது பாதாளத்தின் குணம். சாக்ரட்டிஸ் ஒருத்தர் இருந்தார் கிரேக்க நாட்டிலே, தத்துவ ஞானி. அவர் நாத்திகவாதி, கடவுள் மறுப்பாளர். ஆனா அவரு எந்த பொருளையும் தன்னோடு கூட வைத்து வாழவில்லையா. சந்தைக்கு தினந்தோறும் போவாரு வருவாரு, ஆனா சந்தையில் விற்கிற ஒரு பொருளை வாங்க மாட்டார். ஒரு நாள் அவர் சந்தைக்கு போன போது அந்த சந்தைக்காரர்கள் அவரை கூப்பிட்டு கேட்டாங்க, ஐயா தினந்தோறும் சந்தைக்கு வரீங்க, ஆனா ஒரு பொருள் வாங்க மாட்டேங்க. அதுக்கு அவர் சொன்னாரா, எனக்கு உபயோகம் இல்லாத பொருட்கள் எத்தனை பொருள் இந்த சந்தையில் இருக்குதுன்னு நான் பார்க்கறதுக்காகத்தான் வரேன்னு சொன்னாரா. கடவுளே இல்லைன்னு சொல்றவர் நாத்திகவாதி. ஆனா அவரே உலகத்தினுடைய பொருட்களிலே பற்றில்லாதவராக இருந்தார். அலெக்சாண்டர் நாட்களிலே டயோஜினிஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொரு தத்துவ ஞானி இருந்தார். ஜனங்கள் எல்லாரும் டயோஜினிஸை பற்றி பெருமையா பேசுவாங்க. அலெக்சாண்டர் காதுக்கு அது வந்துச்சு. அலெக்சாண்டர் இந்த தத்துவ ஞானி டயோஜினிஸை பார்க்க ஆசைப்பட்டார். டயோஜினிஸ் அலெக்சாண்டர் வந்தார். டயோஜினிஸ் கடற்கரையில் படுத்துக் கொண்டிருந்தார். அலெக்சாண்டர் அந்த டயோஜினிஸ் வந்து, நான் கிரேட் அலெக்சாண்டர் வந்திருக்கிறேன், மக்கள் எல்லாரும் உன்னை டயோஜினிஸ் பெரிய ஞானி என்று சொல்லுகிறார்கள், ஓகே நானும் அதை அங்கீகரிக்கிறேன், உனக்கு என்ன வேணுமானாலும் நீங்க கேட்கலாம், இந்த உலகத்தினுடைய பாதியை கேட்டாலும் என்னால் உனக்கு கொடுக்க முடியும், என்ன வேண்டுமானாலும் கேள் என்று அலெக்சாண்டர் சொன்னார் டயோஜினிஸ் இடத்திலே. இதே நம்ம கிட்ட கேட்டிருந்தா என்னென்னவோ கேட்டிருப்போம். ஆனால் இந்த டயோஜினிஸ் என்ன தெரியுமா சொன்னார் அலெக்சாண்டர் இடத்துல, அலெக்சாண்டர் எனக்கு நீ ஒன்றும் கொடுக்க வேண்டாம், சூரியனை மறைச்சிட்டு நிற்காம கொஞ்சம் தள்ளி நில்லு, அது போதுன்னு சொன்னாராம் அந்த டயோஜினிஸ். அவரும் நாத்திகவாதி, அவரும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர். கடவுள் இல்லை என்று சொல்லுகிற சாக்ரட்டிஸும் டயோஜினிஸும் உலகத்தினுடைய பொருட்கள் மீது பற்றில்லாமல் உலகத்தின் பொருட்களை வெறுத்து வாழ்ந்தால்
நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல, இந்த உலகத்திலே நான் பரதேசி, என்னுடைய வீடு என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி பரலோகத்தை வாஞ்சித்து வாழுகிற சபை இந்த உலக பொருட்களை எவ்வளவு வெறுக்கணும். ஆனா திருச்சபை இன்றைக்கு உலகத்தின் ஆசீர்வாதத்தின் மீது, உலகத்தின் பொருட்களின் மீது, உலகத்தின் காரியங்களின் மீது அதிக கவனம் செலுத்தி இருக்கிற நாட்களிலே தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.